முழுமையா மாற்ற வேண்டியுள்ளது. ஆம், எனவே நாம் இங்கே 1, 2, 3 என்று எண்களை இட்டு அந்த எண்களை இங்கே எழுதலாம். இப்போது பாருங்கள், எனவே நாம் வேலை செய்யும் போதெல்லாம் 5 அல்லவா? எனவே 5 என்று சொன்னால் நாம் பக்க எண் 5ற்கு செல்லலாம். இதுதான் 5 வந்துள்ளது. 5 இந்த 5ல வரும்போது 12429. எனவே 5ல வந்து 12429 பார்ப்பதற்கு எளிதா இருக்கும். இப்போ இத வச்சு நான் பார்க்கலாம். இது தரைத்தள வரைபடம். அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம். இப்போது பிளிந்த் பீமை அணைக்கவும். பிளிந்த் பீம் அமைத்து கம்பி கட்டிய பிறகு மீண்டும் அலையுங்க. அப்போது நான் வந்து சரி பார்க்கிறேன். கான்கிரீட் போடும்போது நமது தள பொறியாளர் வருவார். சரி பக்தர், இந்த தூணின் முக்கிய நன்மை என்னவென்றா நிலநடுக்க தாக்கம். அதாவது ஒரு கட்டிடத்தை அமைக்கும் போது நமது பகுதி நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதி என்று அரசாங்கமே அறிவித்துள்ளது. எனவே நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள இடங்கள் என்பதால் அதிலிருந்து பாதுகாக்கவே இது செய்யப்படுகிறது. எனவே எந்த வீடாக இருந்தாலும் மேல இருந்து எவ்வளவு பாரம் வந்தாலும் இது தாங்கும். ஏனென்றால் அதன் அச்சு ரீதியாக பக்கவாட்டில இருந்து வரும் தாக்கத்தை தாங்க வேண்டும் என்பதற்காகவே இது அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த தூண்கள் அழுத்தத்தை தாங்குவதோடு இழுவிசையையும் தாங்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே நிலநடுக்க கண்ணோட்டத்துல பார்த்தா நிலநடுக்க ஏற்பட்டாலும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மற்றொரு நன்மை என்னவென்றால் இது ஒரு சட்டக அமைப்பாக செயல்படும். அதாவது உண்மையை சொன்னா இது ஒரு சுமை தாங்கும் சுவர் அமைப்பா இருக்கும். ஆனா இந்த தூண்கள் வரும்போது இது ஒரு பகுதி சட்டகம் என்ற அடிப்படையில செயல்படும். எனவே இந்த பகுதி சட்டக முறையில செய்யும் போது நிலநடுக்கம், வெள்ளம் மற்றும் நாம் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் மற்றும் பக்கவாட்டில் இருந்து வரும் தாக்கங்கள் ஆகியவையிலிருந்து இதை காப்பாற்ற முடியும்.